தினமொரு வசனம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வசனம் 13. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரன் ஆகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். விளக்கம். வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பல சம்பவங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்த பலருடைய பெயர்கள் எழுதப்படவில்லை. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பாதுகாப்பிடத்திற்கு சென்ற ஒரு எதிரடை படையினால் கைவிடப்பட்ட ஒரு வாலிபனை தாவீதின் போர் வீரர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த எகிப்திய அடிமையின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தாவீது தன்னுடைய குடும்பத்தை எதிரிகளிடமிருந்து மீட்பதற்கு தேவையான முக்கிய செய்தியை அவன் அளித்தான். இயேசு ஆயிரக்கணக்கான மக்களை போஷிப்பதற்காக தன்னுடைய அப்பங்களையும் மீன்களையும் அளித்த அந்த சிறுவனையும், இயேசு எருசலேமிற்கு பிரயாணம் செய்வதற்காக கழுதை குட்டியை அளித்தவனையும், தன் சீசருடன் கடைசியாக பஸ்காவை சாப்பிட்ட வீட்டின் உரிமையாளனையும், பவுலின் ஜீவனை காப்பாற்றிய வாலிபனையும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய உலகில் பல மக்கள் தங்களுடைய சேவைக்காக அங்கீகாரத்தை பெறாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் பத்திரிகைகளில் அச்சிடப்படுவதில்லை. அவர்கள் மற்றவர்களின் கரகோஷத்தை கேட்பதில்லை. பலர் உண்மையுடன் ஜெபிக்கிறார், தியாகத்துடன் கொடுக்கிறார்கள், கிறிஸ்துவிற்காக பொறுமையுடன் பாடுகளை சகிக்கிறார்கள். எண்ணற்ற தாய்மார்கள் தங்களுடைய குடும்பங்களை பராமரிக்கிறார்கள். பலர் தங்களுடைய உடன்பணியாளர்களுக்கும் அயலகத்தாருக்கும் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படாமல் இருக்கலாம், அல்லது அவர்கள் எந்தவித பாராட்டையும் பெறாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் பரலோகத்தில் முதலிடத்தை வகிப்பார்கள். மற்றவர்களால் கவனிக்கப்படாமல் இருக்கும் தேவ பிள்ளையே, பொறுமையை காத்துக்கொள். உன்னுடைய பிரதிபலன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.